என் செல்வங்களே, வணக்கம். பாருங்கள், ஒரு நாட்டு ராஜா ராஜ்யத்தில் உள்ள குடிமக்களை ஆளுகின்ற ராஜா ஒரு குடும்பத் தலைவன் என்ன வேலையெல்லாம் செய்கிறான் என்றால், தன் குடிமக்களுக்கு தேவையான அத்தனையும் ரெடி பண்ணி சரி செய்து தன் மக்களுக்கு தேவையான உணவையும் பாதுகாப்பையும் அவனுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, இந்த நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்மை நம்பி இந்த நாட்டை நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த குடிமக்களை எல்லாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று பல விஷயங்களை முன்வைத்து கொண்டு அவன் இந்த நாட்டை ஆளுகின்றான். தன்னுடைய நாட்டில், தன்னுடைய வீட்டில் எந்த ஒரு தகாத விளைவுகள் எல்லாம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதே போல் நமது நாட்டுக்குள்ளே மற்ற மனிதர்கள் ஊடுருவி வரக்கூடாது. அவர் வீட்டில் நாம் போகக்கூடாது. அவன் நம்ம வீட்டில் நுழைந்து கொண்டு நமது மக்களுக்கு இடைஞ்சூறலாக இருக்கக்கூடாது. அவன் வீட்டிலே இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்கு அவன் வருவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. வேண்டுமானால் நம்ம கேட்டுக்கொண்டு நமது வீட்டுக்கு வரலாம், வீட்டில் தங்கலாம், இப்படியெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நினைத்தவர்கள் எல்லாம் தனது நாட்டுக்குள்ளே வந்து தன் நாட்டு மக்களுக்கு இடைஞ்சூறாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நினைத்து யாராவது ஒரு மற்ற மனிதர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒருவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்முடைய கடமை, குடும்பத் தலைவன் என்ன செய்ய வேண்டும், மாற்றான் நமது வீட்டுக்குள்ளே வருவதை அனுமதிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது சில சமயத்தில் அவனுக்கு பிழைக்க ஒரு வழி வேண்டும். நமது வீட்டில் ஒரு வேலை கேட்டு, நான் உங்கள் வீட்டில் நான் உங்கள் பிள்ளையாக இருந்துடுறேன், உங்கள் கூட நான் இருக்கிறேன், இந்த வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் அந்த வீட்டில் நான் வேலை செய்து உங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன் அப்படி எப்படி கேட்டாக்கா, சரி சொல்லிவிட்டு குடும்பத் தலைவனோ நாட்டு தலைவனோ ஒப்புதல் கொடுத்தால் அப்போது மாற்றான் அந்த வீட்டுக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளேயோ வரலாம். அது ஒரு விதத்தில் நியாயம். ஒரு வீட்டு தலைவனாக இருக்கும்போது, ஒரு நாட்டு தலைவனாக இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் அவன் விட்டுவிட்டால் அவன் இந்த நாட்டுக்கு தலைவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி இருக்கும்போது அதே சமயத்தில் சரி தவறி வீட்டுக்கு வந்தால் ஏதோ தெரியாமலோ வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டு அவன் நம்ம வீட்டோடு நமது குடிமக்களாக இருக்கிறான் என்றால் சில சமயத்தில் அவனால் நமது நாட்டுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கலாம். அவன் இந்த நாட்டுக்காக உழைக்கலாம்.
இந்த நாட்டுக்காக உழைக்கிறதுனால இந்த நாடு முன்னேறும். அப்படி தவறுதலா வந்துட்ட பிறகு நம்ம நாட்டுக்காக அவன் உழைக்கிறான்னு நெனச்சா இருக்கும்போது அவனை ஆதரிக்க வேண்டும். ஓகே, நீ வீட்டுக்கு வந்துட்டியா? ஒரு பெரிய எண்ணத்தோடு, ஒரு பெரிய மனுஷன் இதோட தன்மையில அவன மன்னிச்சுட்டு